நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் சண்டே ஜாம். சண்டே ஜாம்னா என்ன? JAM ஜாம். ஜாம்னா ஜீசஸ் அண்ட் மீ, இயேசுவும் நானும். இயேசுவையும் நம்மையும் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி. சண்டே ஜாம் நிகழ்ச்சியை காண வந்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதம் நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? பரலோகம். பரலோகம் எவ்வளவு அழகானது பற்றியா? பரலோகம் பழபழன்னு இருக்கும், மின்னும், தங்கம், அழுகை இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. அப்பா சூப்பர். சரி, பரலோகத்தில் இதெல்லாம் இருக்கு. அப்போ அங்கே யார் இருப்பா? பரலோகத்தில் யார் இருப்பா? அதை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். முதல்ல வழக்கமாக என்ன பார்ப்போம்? பாட்டு தானே. ஓகே, பரலோகத்தில் பிரதானமாக இருக்கிறது யார் தெரியுமா? இந்த பாட்டில் அதான் சொல்லித்தரப்போகிறேன். பாட்டு பாடுறேன். பாட்டு படிக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சேர்ந்து பாடணும். ஓகேயா? மோட்சம் என்பதொரழகிடம், இயேசு அப்பா தங்கும் இடம். மோட்சம் என்பதொரழகிடம், இயேசு அப்பா தங்கும் இடம். பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, பசியும் இல்லை அங்கு, வியாதி இல்லை. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, பசியும் இல்லை அங்கு, வியாதி இல்லை. மோட்சம் என்பதொரழகிடம், இயேசு அப்பா தங்கும் இடம். இப்ப சொல்லுங்க, மோட்சத்தில் யார் இருப்பாங்க? ஏசப்பா அங்க இருப்பாங்க. அப்புறம் யார் இருப்பாங்க? நம்ம எல்லாம் அங்க இருப்போம். நீ இருப்ப, நான் இருப்பேன், ஏசப்பா ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் ஏசப்பா கூட இருப்போம். ஒரே ஜாலி தான். ஓகே, பாட்டை செய்யோடு படிக்கிற நல்லா கவனிங்க. ஓகேயா? மோட்சம் என்பதொரழகிடம், இயேசு அப்பா தங்கும் இடம். மோட்சம் என்பதொரழகிடம், இயேசு அப்பா தங்கும் இடம். பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, பசியும் இல்லை அங்கு, வியாதி இல்லை. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, பசியும் இல்லை அங்கு, வியாதி இல்லை. மோட்சம் என்பதொரழகிடம், இயேசு அப்பா தங்கும் இடம். சூப்பரா இருக்கா? சேர்ந்து பாடுறீங்களா? ரெடியா இருக்கீங்களா? இல்லை எழுந்திரிங்க, எல்லாம் எழுந்திரிங்க, இல்லை கையை ஆக்ஷன் போட்டு நல்லா பாடணும். ஓகேயா? நான் பாட ரெண்டு வரி படிப்பேன், சேர்ந்து படிக்கணும். ஓகேயா? மோட்சம் என்பதொரழகிடம், இயேசு அப்பா தங்கும் இடம். படிங்க. மோட்சம் என்பதொரழகிடம், இயேசு அப்பா தங்கும் இடம். வெரி குட். அத்தல பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, பசியும் இல்லை அங்கு, வியாதி இல்லை. இந்த பக்கம் இந்த பக்கம், அப்புறம் வயிற்று பக்கத்துல, அப்புறம் மேல, அவ்வளவுதான். ஓகேயா? பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, பசியும் இல்லை அங்கு, வியாதி இல்லை. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, பசியும் இல்லை அங்கு, வியாதி இல்லை. மோட்சம் என்பதொரழகிடம், இயேசு அப்பா தங்கும் இடம்.
சூப்பர் சூப்பர். எல்லாம் அழகாக படிச்சிட்டிங்களா? சூப்பராக புரிஞ்சுட்டா உங்களுக்கு. பரலோகத்தில் யார் இருப்பாங்க? ஏசப்பா, நீ, நான். நீ நான்னா யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நம்ம அங்கே இருப்போம். பரலோகத்தில் ஒரே சந்தோஷமா இருக்கும். நம்ம சொந்தக்காரங்களாம் வீட்டில் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க கூட சேர்ந்துருக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும்ல. நமக்கு பிடிச்சமான ஏசப்பா பிள்ளைகள் நம்மளாம் சேர்ந்துருக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ அடுத்த என்ன பார்க்க போறோம்? இன்றைக்குரிய வசனம். இன்னைக்கு வசனம் சொல்லிட்டு யார் வர போறாங்க? நம்ம ஜெபாக்கா வர போறாங்க. ஜெபாக்கா கூப்பிடலாமா? வாங்க ஜெபாக்கா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா பாட்டெலாம் படிச்சிங்களா? பாட்டெலாம் ஈஸியாக இருந்துச்சா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? எப்படி கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுவாங்க, சரியா? கரெக்டாக வாரம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு டிவி போட்டு உட்காந்துடணும், ஓகேவா? போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து வாங்க, நம்ம இன்னைக்கு பாட்டு கதை வசனம்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நம்ம பார்க்கலாம் சொல்லணும், ஓகேவா? நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரணும். பாட்டு படித்து முடிச்சோன்னா அப்படியே மறந்துடுவீங்களா? ஞாபகம் வச்சுருப்பீங்களா? மறந்துடுவீங்களோ? தினமும் பாட்டு படிக்கணும், ஓகேவா? அக்கா சொல்லி கொடுக்குற வசனத்தை தினமும் படிக்கணும், அம்மாட்ட சொல்லி காமிக்கணும். அடுத்த வாரம் வரும்போது என்ன வசனம் படித்தோம் அப்படின்னு அக்கா கேட்டோம்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஓகேவா? நம்ம போன வாரம் என்ன வசனம் அக்கா சொல்லி கொடுத்தாங்க, அந்த அண்ணன் என்ன கதை சொல்லி கொடுத்தாங்க, நம்ம ஏசப்பட்ட எப்படிலாம் ப்ரேயர் பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கணும், ஓகேவா? அதனால் தினம் நல்லா ப்ரேயர் பண்ணணும், சரியா குட்டீஸ்? சரி, இன்றைக்கி உள்ள வசனம் படிக்கலாமா? இன்றைக்கி உங்களுக்கு வசனம் ரொம்ப சின்ன வசனம் தான், ஓகேவா? ஈஸியாக படிச்சிடலாம். படிக்கலாமா? அக்கா முதல்ல உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும், சரியா? ஓகேவா? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புரியுதா? வசனம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அக்கா மறுபடியும் ஒரு தடவை வாசிச்சு காமிக்கட்டுமா? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வசனம் ஈஸி தானே குட்டீஸ்? நல்லா படிக்கணும், ஓகேவா? இப்போ சத்தமாக சொல்லணும், ஓகேவா? அக்கா கூட சேர்ந்து நல்லா சவுண்டாக சொல்லணும். நீங்கள் சவுண்டாக சொல்கிறத பார்த்து என்னடா இந்த பாப்பா அவ்வளோ சவுண்டாக ஏதோ சொல்லிகிட்டு இருக்காளே, என்ன சொல்கிறான்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்து பார்க்கணும், ஓகேவா? சத்தமாக சொல்லணும், ஓகேவா? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கவே இல்லை அக்காவுக்கு. மறுபடியும் சொல்லுவோமா? சத்தமாக சொல்வீங்களா? ஆமாம் அக்கா மறந்துட்டேன். ஆர் யூ ரெடி? நீங்கள் சொல்லவே இல்லைண்ணே. ஆர் யூ ரெடி? என்ன மறந்துட்டீங்களா? ஓ எஸ், சவுண்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆர் யூ ரெடி? வெரி குட். இப்போ சத்தமாக சொல்ல போகிறோம், ஓகேவா? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் வசனத்தை படிச்சிட்டிங்களா? இப்போ பார்க்காம சொல்லலாமா, மறுபடியும் பார்த்து சொல்லணுமா? ஈஸியான வசனம் இல்லை, நம்ம பார்க்காம சொல்லிடலான்னு. ஓகே. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சூப்பர், வெரி குட். குட்டீஸ்லாம் ரொம்ப புத்திசாலிங்க, அப்படிதானம்மா? வசனம் ஈஸியாக படிச்சிட்டிங்க. அதே மாதிரி தினமும் சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் வாரம் நல்ல வசனம் கற்றுக்கணும். சர்ச்சில் போய் குட்டீஸ்லாம் விளையாடக்கூடாது, ஓகேவா? சர்ச்சில் வந்து உபதேசர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஐயர்வாள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அதெல்லாம் கவனிக்கணும், வசனம் படிக்கணும், ஓகேவா குட்டீஸ்? சரிம்மா, அடுத்து கதை பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு அண்ணன் வந்து கதை சொல்லி கொடுப்பாங்க. பாய். ஜெபாக்கா எப்படி வசனம் சொல்லி கொடுத்தாங்க? நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, ஜெபாக்கா தான் நீங்கள் அனுப்புகிற எல்லா ஆன்சரையும் ஒரு நோட்டில் எழுதி ரெக்கார்ட் பண்ணிட்டே வராங்க. ஓகே. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வசனங்கள், பாடல்கள், அப்புறம் கதைகள் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, மறந்தே போயிடும். ஓகே, சரி. இப்போ அடுத்தால
என்ன செய்ய போகிறோம்? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்ன கதை? பைபிள் கதை. பைபிள் கதை சொல்ல யார் வராங்க? நம்ம கிறிஸ்டோபர் அண்ணன் வராங்க. கிறிஸ்டோபர் அண்ணன் கூப்பிட்டுருமா? கிறிஸ்டோபர் அண்ணன் வாங்க. ஹலோ குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? ரைட். எல்லோரும் பாட்டு வசனம்லாம் கேட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சா? அக்கா சொல்லி தந்த வசனம் என்னது? நல்லா ஞாபகம் இருக்கா? ரைட். அண்ணன் சொல்லி தந்த பாட்டுலாம், ரவி அண்ணன் சொல்லி தந்த பாட்டு, ஆக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சா? சரி, இன்றைக்கி நம்ம பைபிள்லேருந்து ஒரு கதை பார்க்க போகிறோம். என்ன கதை சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்காவது தெரியுமா? ஒரு தம்பி சொல்கிறானே, யார்? லாசரு ஐஸ்வர்யவான். லாசரு ஐஸ்வர்யவானை பற்றின கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட். ஒரு ஊரில் லாசருன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க ஒரு ஐஸ்வர்யவனோட வீட்டு வாசலில் இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சோம்பலாமல் இருக்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்புல பருவெலாம் இருக்கும். அவங்களுடைய வேதனையை அவங்களால தாங்கவே முடியாது. அவங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது, தண்ணி கூட கிடைக்காது. ஆனால் இந்த ஐஸ்வர்யனோட வீட்டில் எல்லோரும் நல்ல சந்தோஷமாக நல்ல விதவிதமாக சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஒரு ஐஸ்வர்யவான்னா தெரியுமா? பெரிய பணக்காரவங்க வீட்டில் எப்படி இருக்கும் சாப்பாடெலாம்? நல்ல மீன், கறி, முட்டை அப்படிலாம் இருக்கும்ல, அப்படி எல்லாம் வச்சு அவங்க சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஆனால் இந்த வாசலில் இருக்கிற லாசர் அண்ணனுக்கு ஒன்றுமே இருக்காது, யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த அண்ணனுக்கு இந்த புண்ணுலாம் இருக்குல்ல, பருவெலாம், அதெல்லாம் நாய்கள்லாம் நக்குச்சான். அப்படிலாம் பைபிளில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டத்தில் அந்த அண்ணன் இருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த அண்ணன் மரிச்சிட்டாங்க. அந்த ஐஸ்வர்யவானும் மரித்து போயிட்டாங்க. இவங்க அங்கே போகும்போது பார்த்தா இந்த லாசர் அண்ணன் பரலோகத்தில் இருந்தாங்களாம். இந்த ஐஸ்வர்யவானுக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்கலையாம். பார்த்தீங்களா? நம்ம யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு நம்ம நினைக்கமோ அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. இங்கே நல்ல ஊழியம் பண்ணலாம், நிறைய அற்புதம் செய்யலாம், ஆனால் அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம முன்னாடி ஒரு கதை கேட்டோம்ல, யோவான். அந்த யோவானுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கூட எடுபடாது. நீ இந்த உலகத்தில் எப்படி ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளையோ வாழ்கிறையோ அதை பொறுத்து தான் நம்ம பரலோகத்தில் ஜீவிக்க முடியும். சரியா? அப்போ இந்த லாசர் அண்ணன் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டனால அங்கே, ஆனாலும் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க பரலோகத்துக்கு போயிருக்காங்க. இந்த ஐஸ்வர்யவான் இங்கே சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் ஏசப்பாவை அவங்க ஏற்றுக்கொண்டாங்களா, ஏசப்பாவுக்கு பிரியமானபடி நடந்தாங்களா நமக்கு தெரில. ஆனால் அதனால தான் அவங்க பரலோகத்துக்கு போகல. நீ ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாக நடப்பையா? அப்போ தான் நீனும் நானும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஓகேவா? எல்லாரும் இனிமேல் டெய்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாக நான் நடக்கணும் ஆண்டவரே, இன்றைக்கி நான் எந்த விதத்துலையும் எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படின்னு ஜோம் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை டெய்லி ஆரம்பிப்பியா? ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட். ஓகே, பாய். கிறிஸ்டோபர் கதை சூப்பராக சொன்னாங்கல்ல. என்ன சொன்னாங்க? கிறிஸ்ட பார்த்தியா, பூமியில் கஷ்டப்பட்டார் அந்த லாசர். நாய்கள் எல்லாம் பருக்கள் நக்கிச்சு. ரொம்ப அருவருப்பான வாழ்க்கையில். ஆனால் பரலோகத்தில் எவ்வளோ ஆச்சரியமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் உனக்கு கஷ்டம் இருக்குதா? உனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதா? அப்பா குடிக்கிறாங்களா? ரொம்ப கரண்ட் இல்லையா? வீட்டில் படுத்த படுக்கையில் அம்மா இருக்காங்களா? எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனையா? கவலைப்படாத. நீ ஏசப்பாவோடு இருக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆனால் ஏசப்பாவோடு இருக்கும் பொழுது, ஏசப்பா கூட இருக்கும் பொழுது பரலோக வாழ்க்கை இந்த பூமியில் பட்ட எல்லா கஷ்டத்தையும் மறக்க வச்சோம். உலக பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. என்ன கஷ்டமாக இருந்தாலும் நீ கவலைப்படாத. ஓகேயா? ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். ஓகேயா? இப்போ நம்ம இன்னைக்கு பொதுக்கதை பார்க்க போகிறோம். என்ன கதை? ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த பொதுக்கதையில் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், பரலோகம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், பரலோகத்தில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம். இப்போ பரலோகத்தில் நம்ம என்னென்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். பரலோகத்தில் ஏசப்பா இருப்பாங்க. பரலோகத்தில் நம்ம யார் இருப்பாங்கன்னு நினச்சோமோ அவங்க இருக்க மாட்டாங்க. பரலோகத்தில் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோமோ அவங்க இருப்பாங்க. நினைக்காதவங்க இருப்பாங்க, இல்லைன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்த்தியா? பரலோக ராஜ்யத்தில் முடிவு பண்ணுறது பிதாவோடைய சித்தத்தில் இருக்குது, பிதாவோடைய கத்தில் இருக்குது. பிதா யாருக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறதோ அவங்கள தான் கொடுக்கும். ஒரு நாள் பரலோகத்தில் ஒரு ஆள் ஓடி வந்தாராம். ஓடி வந்து தேவதூதன் கேட்டாராம், ஐயா ஐயா, அந்த அப்புறம் பாருங்க,
அந்த ஐயா எங்க போறாங்க? அப்ப தேவன் சொன்னாராம், அந்த ஐயா நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்னது, நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்களா? இன்னும் என்னையா சொல்றீங்க? ஐயா நல்லா பாருங்க, அவங்க எங்க ஊர்ல நிறைய நல்ல காரியம் செஞ்சாங்க. அந்த ஐயா தான் ஊழியக்கார ஐயா. அந்த ஐயா தான் எங்களுக்கு சர்ச்சில் பாட்டுலாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஐயா ரொம்ப நல்ல ஐயா. அந்த ஐயா நரகத்துக்கு அவங்களை கூப்பிடுங்க. தேவதூதன் சொன்னாராம், பொறுத்துருங்க, நீங்க பண்ற முடிவு ஆண்டவர் முடிவு வித்தியாசமா இருக்கும். நீங்க சொல்றீங்க உலகத்துல அவர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அதை செஞ்சாரு, இதை செஞ்சாருன்னு. ஆனா ஆண்டவருடைய முடிவு வேற மாதிரிலாம் இருக்கு. என்னையா சொல்றீங்க? அந்த போறாருல, அவர் எங்க போறாரு தெரியுமா? அவர் நரகத்துக்கு கூட்டு போறாங்க. ஐயோ, அவர் நரகத்துக்கு கூட்டு போறாங்க. இல்ல 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 இல்ல, அவர் பரலோகம் தான் போகணும். தேவதூதன் சொன்னாரு, வெயிட், கொஞ்சம் பொறுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அந்த ஐயா பூமியில் நிறைய ஊழியங்கள்லாம் செய்தாரு. சண்டே ஸ்கூல் எடுத்தாரு, படிச்சு கொடுத்தாரு, கதை சொன்னாரு. ஆனா ஆண்டவருக்கு உண்மையா இல்லையே. என்னையா சொல்றீங்க? அவர் ஆண்டவருக்கு உண்மையா இல்லை, மாயமாலமான வாழ்க்கை வாழ்ந்தாரு. அதோட பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவர் இங்கேருந்து போறாருல, அந்த நரகத்துக்குள்ள நின்றாகும் பொழுது அங்க ஒரு ஆளை சந்திப்பாரு. அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். என்ன அதிர்ச்சியா? இவரை கடவுளுக்குள்ள நடத்தினார் பார்த்தீங்களா, அவர் தான் முதல்ல அந்த நரகத்தில் இருக்கிற. என்னது, இவரை கடவுளுக்குள்ள நடத்தினவர் நரகத்தில் இருக்கிறாரா? ஆமா, இவரு ஒரு ஊழியக்காரரு. இந்த ஊழியக்காரரை இன்னொரு ஊழியக்காரரு கடவுளுக்கு நேரம் நடத்துறாரு. கதெல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து நடத்தினாரு. ஆனா இப்போ 2 பேருமே நரகத்தில் இருக்கிறாங்க. ஐயோ, அப்போ கடவுளுக்கு ஊழியம் செய்யவங்களும் நரகத்துக்கு போவாங்களா? அப்படி கிடையாது, தப்பு. ஊழியம் சொல்லிட்டு மாயமாலமா ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, ஊழியக்காரங்க நடிக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க தான் நரகத்துக்கு போவாங்க. உண்மையாக இயேசுவுக்காக கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக பரலோகத்துக்கு வருவாங்க. ஐயா கேட்டாரு, ஐயோ என்னையா இது ஆச்சரியமா இருக்கு, இந்த பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா நான் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைச்சாலோ அவங்களும் இங்கே இருக்காங்க. ஆனால் அந்த நரகத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் போக இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்களும் அங்கே இருக்கிறாங்க. உடனே தேவன் சொன்னாரு, நீங்க இதுக்கே இவ்வளோ ஆச்சரியப்படுறீங்களே, இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க தெரியுமா? இவங்க 2 பேரும் கொஞ்சம் தள்ளி போனாங்கன்னா பரலோகத்தில் ஒரு பெரிய தலைவர் இருக்கிறாரு. பெரிய அநேக விசுவாசிகளை வச்சு பெரிய கூட்டம் நடத்தின ஒரு தலைவர் இருக்கார். ஐயோ, என்னது, யாரு? அந்த ஐயா பேரை சொன்ன உடனே இவருக்கு ஷாக் ஆயிட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்படியா, அந்த ஐயாவும் நரகத்தில் இருக்காங்களா? ஆமா, ஏசப்பா சொன்னாங்க, உங்க பேர்னால நான் திக்கு திசைன்னு சொன்னனே, உங்க பேர்னால நான் அற்புதங்கள் செய்தனே, உங்க பேர்னால நான் அடையாளங்கள் செய்தனே. ஏசப்பா அப்படிப்பட்டவங்க என்ன சொன்ன தெரியுமா? உங்களை நான் அறியேன் அப்படி சொல்லிட்டார். புரியுதா உனக்கு? ஆமாய்யா, புரியுதுயா. நான் நிறைய காரியங்கள் நினைச்சேன், பரலோகத்தில் இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அவங்க யாருமே இல்லை. இவங்களாம் இருக்க மாட்டான்னு நினைச்சேன், அவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் பரலோகத்தில் இருக்கிறதுக்கு, பரலோகத்தில் ஆண்டோட வாசம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் தகுதியானவங்களாம் தெரிந்தெடுத்துக்கிறான்னு சொல்லி அவர் அந்த தேவதூதனோட பேசிட்டு அப்படியே அவர் பரலோகத்துக்குள்ளே கடந்து போய் அங்கே மகிழ்ச்சியாக பாட்டு படிக்க ஆரம்பித்தாராம். பார்த்தீங்களா, பரலோக ராஜ்யத்தில் யார் போவாங்க யார் போக மாட்டாங்கிறது நம்ம கையில் கிடையாது, பிதாவுடைய சித்தம். பிதாவுடைய சித்தம்னா அப்போ நம்ம பங்கு என்ன? ஆண்டவருக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கணும். மாயமாலமாக ஏமாற்றுகிற, திருட்டுத்தனம் பண்ணுகிற, பொய் சொல்லுகிற, களவு பண்ணுகிற, உலக காரியங்களுக்காக, பணத்துக்காக ஆண்டவருடைய பிள்ளை மாதிரி நடிக்கிற அப்படிப்பட்ட எல்லாருக்குமே பரலோக வாசல் அடைச்சுதான் இருக்கும். நம்ம வெளிப்படையா பார்க்கும் பொழுது இவங்க ரொம்ப நல்லவங்க நினைப்போம். ஆண்டவர் உள்ளங்களை பார்க்கிறாரு, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாரு. இவங்க இருதயத்தில் உண்மையிலேயே எனக்கு பயப்படுறானா, உண்மையாக இருதயம் என்கிட்ட பேசுறானா, அதான் பார்க்கிறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பெரிய ஆளு சிறு பிள்ளைகளை போற மாறாட்டா பரலோகத்தை பிரவேசிக்க முடியாதான். யார மாதிரி? ஒன்னி மாதிரி. நீ குட்டி பிள்ளை தானே. ஏசப்பா சொன்னாங்க, ஒருவன் சிறு பிள்ளைகளை போல மாறினாதான் பரலோகத்தை ஈஸியா போக முடியும். சிறு பிள்ளைகளுக்கு ஒன்று தெரியுமா, மனதில் எந்த கவடமும் இருக்காது, எந்த கழுத்தமும் இருக்காது, பொறாமை இருக்காது, வஞ்சகம் இருக்காது, அடுத்தவங்க அழியும்னு நினைக்காது. ஆனால் பெரியவங்கள ஆக ஆக எல்லா கேடுள்ள காரியங்களும் உலகத்தில் வரும் பொழுது தப்பு செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, களவு செய்கிறாங்க. சிறு பிள்ளைகள் தெளிவான ஆவி உள்ளவங்க. நீ சின்ன பிள்ளை தானே, நீ குட்டி பிள்ளையா இருக்கும்பொழுதே நீ ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்து ஏசப்பா பிள்ளையா வரணும்னா நீ பெரிய பிள்ளையா இருக்கும்பொழுது அப்படியே வளர்ந்து பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனா மாறிடுவேன். பரலோகத்தில் ஏசப்பாவோடு வாழ்றது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? மோட்சம் என்பது அழகிடம், இயேசு அங்கே தங்கும் இடம். அங்கே நீ வர ரெடியா இருக்கிறியா? உண்மையா ரெடியா இருக்கிறியா? ஜெபம் பண்ணலாம் பார்ப்போம். உண்மையா ஜெபம் பண்றியா?
மனசுக்குள்ள உண்மையாக ஜெபம் பண்ணுவியா? ஏமாற்றிட்டு இருக்கே நீ ஒரு வேளை. ஒழுங்கா சண்டே ஸ்கூல் போற, ஒழுங்கா சண்டே ஜாம் கூட அட்டன் பண்ற, ஒழுங்கா சர்ச்சுக்கு போற, சில சமயத்தில் அப்பா அம்மா கூட சேர்ந்து ஊழியத்து கூட நீ போயிடுற. ஆனா உள்ளம் யார்கிட்ட இருக்கு? வார நாட்கள் எப்படி இருக்கிற? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்கிறியா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏசப்பா பிள்ளை இருந்துட்டு வாரம் பூரா இயேசுக்கு பிடித்தமில்லா காரியங்களை செய்றியா? உனக்கு தெரியும் நீ மாயமாலக்காரனா ஏமாற்றுகிறியான்னு உனக்கு தெரியும். உண்மையா இயேசுக்கா வாழ்வியனா நீ பரலோகத்திலே பங்குகளோடாக மாற முடியும். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்றியா? நான் சொல்ல சொல்றியா? கண்ணை மூடிக்க, கையை குப்பிக்க, சொல்ல சொல்ல. மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, நானும் உண்மையாக பிள்ளையாக வாழ உதவி செய்யும். ஒரு மாயமால கிறிஸ்தவனாக, ஏமாற்றுகிற கிறிஸ்தவனாக இருக்காமல் உமக்கு பயந்து பாவத்தை வெறுத்து உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பார்த்தீங்களா குட்டி பிள்ளைகள், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அண்ணன் சொல்ற ஜெபத்தை நீங்க உதட்ட அளவில் சொல்லக்கூடாது, உள்ள அளவில் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறது, இந்த நிகழ்ச்சியில் உள்ளதை குறிப்பிடுறது, SMS பண்றது அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதை காட்டிலும் அதிகமாக நீ ஏசப்பா பிள்ளையா இருக்கிறியா? இயேசுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறா? அப்படி இருந்தாதான் உண்மையாக இந்த நிகழ்ச்சி பார்க்கறது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும். இயேசு உன்னோட பேசுறாரு, இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறாரு, உள்ளத்தை தான் சொல்றாரு. அவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாக வாழு. உனக்கு ஒன்று தெரியுமா? அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நீ வெட்கப்பட்டு போகக்கூடாது. ரைட்? இப்போ நம்ம கடைசியா ஒரு செக்மெண்ட் வந்துட்டோம். என்ன செக்மெண்ட்? கரெக்ட், ஆக்டிவிட்டி டைம். ஆக்டிவிட்டி டைம் பார்க்கலாமா? இன்னைக்கு ஆக்டிவிட்டி டைம் என்ன பார்க்க போறோம் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாரு. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பார்க்குறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? நல்லா நினச்சி பாருங்க. முதல் வாரம் பொக்கிஷம், ஒரு எம்டி பேக்லேருந்து பொக்கிஷம் வந்துட்டே இருந்ததுல. அடுத்த வாரம் என்ன பார்த்தோம்? முத்து, பரலோராஜ்யம் முத்துக்கு ஒப்பா இருந்தது. ஒருத்தர் எல்லாத்தையும் வித்து பரலோராஜ்யத்தை பெற்றுக்கொண்டாரா? பரலோராஜ்யம் பெறதுக்கா எல்லாம் இழக்கணும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? டைங். என்னது? உங்களுக்கு பார்த்த உடனே அம்மா வீட்டில் சப்பாத்தி போடும் பொழுது, பூரி போடும் பொழுது எடுத்து கொஞ்சம் வாயில போட்டு தின்னுருக்கீங்களா, விளையாடி இருக்கீங்களா? என்னது அது? மாவு. பரலோராஜ்யம் மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. சாதாரண மாவு இல்லை, புளித்த மாவு. இந்த மாவுல கொஞ்சம் புளிச்ச மாவை நீ உள்ள வச்சு அப்படியே மூடிக்கணும். ஏன்? இந்த மாவு பூரா புளிச்சிடும். இப்போ இந்த மாவு புளிக்காம இருக்குல்ல, இது இப்போ தான் பிசைஞ்ச மாவு, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இதில் கொஞ்சம் புளிச்ச மாவு வச்சு அப்படியே மூடி ஒரு பாத்திரத்தை வச்சேன்னா அப்படியே மாவு புளிச்சிடும். நீ கடையில் பன் ரொட்டி பார்த்துருக்கியா? இந்த மாவில் அந்த புளிச்ச மாவு ஈஸ்ட்னு சொல்லுவாங்க சில இடத்துல, அந்த ஈஸ்ட் அந்த புளிப்பு நீ வச்சுட்டு ஒரு அவனில் வச்சு வேக வச்சேன்னா இது அப்படியே அழகான பெரிய பன் மாதிரி ஆயிரும். பரலோராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குது? புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. பரலோராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்படின்னு என்ன? நீ ஒரு இடத்துல இருந்தேன்னா அந்த இடமே உன்னால மாற்றப்படணும். நீ ஒருவேளை நீ ஸ்கூலுக்கு போறணும், ஏன்? உன் மூலமாக ஸ்கூலோட எல்லா பிள்ளைகளும் பரலோராஜ்யத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தமாக நீ ரெடி ஆகணும். ஒருவேளை நீ ஒரு சண்டே ஸ்கூலுக்கு போறீங்கன்னா நீ இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளை, நீ பிடித்த மாவு, நீ உன் மூலமாக எல்லா பிள்ளைகளும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு காரணமா இருக்கணும். பரலோராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. வீட்டில் அம்மா எடுத்தால பூரி சப்பாத்தி செய்யும்போது கொஞ்சம் மாவு எடுத்து பாருங்க. பரலோராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குதுன்னு நினைச்சு பாருங்க. நீங்களும் அநேகரை இயேசுக்கு நேராக நடத்தி முத்துக்களை பெற்றுக்கொள்கிற நல்ல ஒரு பிள்ளையா மாறிடும். ஓகேயா? பார்த்தீங்களா? பரலோராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குது? புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஓகே, இன்றைய நாளுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்தால என்ன? கேள்வி நேரம். ரெடி ஆயிட்டீங்களா? மொபைல் எடுத்தீங்களா? இல்லை மொபைல் எடுத்துக்கங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே மொபைல் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணி டக்குன்னு SMS பண்ணி விடலாம். ஒரே மொபைலில் 3 பேர் 4 பேர் கூட பண்ணலாம். உங்களை பேரை அனுப்புங்க, உங்கள் பேர் நாங்கள் நோட் பண்ணி அதில் உங்களுக்காக உங்கள் பேருக்கு நேராக நீங்கள் சரியான விடையை போட்டிங்கன்னா சரியான விதைன்னு குறிப்பிடுவோம். டிசம்பர் மாதம், கிறிஸ்துமஸ் மாதம், ஜாலி பரிசு உங்களுக்கு கிடைக்கும். ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, இப்போ என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி தெரியுமா? ஒரு ஐயா ரோட்ல படுத்து கிடந்தாரு. நாய் வந்து அவருடைய பற்களை நக்கிச்சு. அந்த ஐயா யாரு? இன்னொரு தகவல், அந்த ஐயா பரலோகத்துக்கு போனாங்க. அந்த ஐயா யாரு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? திரும்ப சொல்றேன், ஒரு ஐயா
பூமியில் இருக்கும் பொழுது அவருடைய பருக்களை நாய் வந்து நக்கிச்சு அந்த ஐயா பரலோகத்துக்கு போனாரு. அந்த ஐயாவோட பேர் என்ன? வெரி குட், கண்டுபிடிச்சிங்க. உடனடியாக டக்குன்னு மொபைல் எடுங்க, மொபைலில் ஆன்சர் எழுதி டக் 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 டக்குன்னு கீழே நம்பர் திருப்பாருங்க. அந்த நம்பருக்கு உடனடியாக அனுப்பிடுங்க. உங்களுக்கான சிறப்பு பரிசுகளை கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில் நீங்கள் தட்டி கொண்டு போகலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். என்ன பண்ண போகிறோம்? செக்மெண்ட் முடிக்க முன்னால் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் முழங்கால் போடுங்க, இருக்கிற இடத்துல எல்லாம் முழங்கால் போடுங்க. முழங்கால் போட முடியலன்னா உட்காந்துக்க, நின்றுக்க, கையை கூப்பி கண்ணை மூடி ஏசப்பட சொல்றியா? நான் சொல்ல கொடுத்து என்னம்மா? இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னோடு பேசியதற்காய் நன்றி. என்னை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாக மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வெரி குட், அட்டகாசமா பிள்ளைகள் ஜெபம் பண்ணிட்டீங்க. சூப்பர். மீண்டும் ஒரு அட்டகாசமான சூப்பரான சண்டே ஜாம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.